எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் பில்டிங்கில் ரொம்ப முக்கியமான ஒரு வேலை ஒன்று இருக்குது. அது என்ன வேலை அப்படின்னா, அது வாட்டர் ப்ரூஃபிங்னு சொல்கிறோம். இந்த வீடியோவில் நம்ம இந்த வாட்டர் ப்ரூஃபிங்னா என்ன, ஒரு தண்ணி வந்து ஒரு வீட்டில் எங்கெங்கெல்லாம் வரும், அதுக்கு என்ன வழி இருக்குது, பேசிக்கான டீட்டெயில்ஸை மட்டும் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ ஒரு இடத்துலையும் தண்ணி வர்றதுக்கு என்ன காரணம், அதை சரி பண்ணுறதுக்கு என்ன வழி இருக்குது, அது எப்படி நம்ம காஸ்ட் எஃபெக்டிவாக பண்ண முடியும்னு ஒரு ஐட்டத்தை பற்றி நம்ம தனியாக ஒரு வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவில் பொதுவான ஒரு விஷயத்தை பற்றி, அது வாட்டர் ப்ரூஃபிங்னா என்ன, எங்கே வரப்போகுது, எங்கெங்கெல்லாம் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணணும், அது எந்த மாதிரியான மெத்தடில் நம்ம பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஜென்ரல் டீட்டெயில்ஸ் மட்டும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ வாட்டர் ப்ரூஃபிங் அப்படின்றது என்ன, வாட்டர் ப்ரூஃபிங்னா என்ன அப்படின்னா, நம்ம வீடு கட்டுறோம், ஒரு வீடாக இருந்தாலும் சரி, ஒரு பில்டிங்னு வச்சுக்கலாமே, வீடுன்னு நம்ம பொதுவாக பேச தேவையில்ல, ஒரு பில்டிங் அது வந்து இண்டஸ்ட்ரியலாக இருக்கலாம், எங்கே வேணாலும் இருக்கலாம். அந்த வீடு அந்த பில்டிங்கில் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா உள்ளே லீக் ஆகுது அப்படின்னா, இப்போ மழை பெய்யுது, இல்லை மேலே தண்ணி நிப்பாட்டுறோம், தண்ணி எதனா இருக்குது, அந்த தண்ணி வந்து நம்ம வீட்டு உள்ளே வரக்கூடாது. நம்ம வீடு கட்டுறோட பர்பஸ் என்ன, நம்ம மழையிலையும் வெயில்லையும் நம்ம வந்து நம்மளை பாதுகாக்கிறதுக்கு நம்ம ஒரு வீடு கட்டி அதை பிடிச்ச மாதிரி நம்ம வந்து வடிவமைச்சுக்கிறோம். அப்படி பார்க்கும்போது நம்ம வீட்டு உள்ள எக்காரணத்தை கொண்டும் நம்மளுடைய அனுமதி இல்லாமல் தண்ணி வரக்கூடாது. அது நம்மளோட அனுமதினா எப்படின்னா, நம்ம டேப்பை திறந்த பாத்ரூம்லேயும் இல்லை கிச்சன்லேயும் நம்மளுடைய அனுமதி விட மட்டும்தான் தண்ணி உள்ளே வரணும். நம்மளுடைய அனுமதி இல்லாமல் தண்ணி உள்ளே வந்ததுன்னா அது வந்து ஒரு பிரச்சனை அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த பிரச்சனையை சரி பண்ணுறதுக்கு நம்ம ஒரு வேலை செய்கிறோம் பார்த்திங்களா, அதுதான் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் ப்ரூஃபிங் அப்படின்னு சொல்கிறோம். இந்த வாட்டர் ப்ரூஃபிங் வந்து பார்த்திங்கன்னா இது வாட்டர் ப்ரூஃபிங் எப்படி பண்ணணும்னு சொல்கிறதுக்கு முன்னாடி, ஒரு வீட்டில் எங்கெங்கெல்லாம் தண்ணி லீக் ஆகும் அப்படின்னு ஒரு ஜென்ரலான ஒரு லிஸ்ட்டை பற்றி பார்ப்போம். ஒரு வீட்டில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, முதல் டாய்லெட் ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம செவுத்தில் பைப்பை கன்சீல் பண்ணி நம்ம வந்து ஒர்க் பண்ணுவோம். இப்போ இந்த இடத்துல வாட்டர் லீக் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. 1. 2வது, அதாவது பைப் லைன்லாம் எங்கே நம்ம இருக்கோம் செவுத்தில் கன்சீல் பண்ணுறோமோ அங்கெல்லாம் வாட்டர் லீக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது 1. நம்ம 2வது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ரூஃப். இப்போ இந்த ரூஃப் இருக்குது, ரூஃபுக்கு மேலே மொட்டை மாடி, ஓப்பன் ஸ்கைன்னு சொல்கிறோம் பார்த்திங்களா, அங்கே மழை பெஞ்சதுன்னா டெரஸில் தண்ணி நிற்கும். இது மூலிமா ரூஃப் உள்ள தண்ணி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது 2வது. 3வது வந்து பார்த்திங்கன்னா, செவுத்து வழியாக வந்து பார்த்திங்கன்னா ஓதம் மாதிரி டேம்ப்னஸ்ன்னு சொல்லுவோம். டெக்னிக்கலாக டேம்ப்னஸ்ன்னு சொல்கிறோம். அதை வந்து புழக்கத்தில் வந்து ஓதம் தள்ளுறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஓதமாக இருக்குது, தண்ணி வந்து ரொம்ப ஈரப்பதமாக இருக்குதுன்னு சொல்கிறோம் பார்த்திங்களா, இந்த மாதிரி தண்ணி வந்து உள்ளே வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. இதுலேயே இந்த டேம்ப்னஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா, கீழே இருந்து ஃப்ளோர்லேருந்து டேம்ப்னஸ் ஆகுறது ஒன்று, இன்னொன்று மேலே ரூஃப்லேருந்து டேம்ப்னஸ் ஆகுறதுன்னு 2 வகை இருக்குது. ஸோ இதை பற்றிலாம் நம்ம தனித்தனியாக ஒரு வீடியோவில் பார்க்கலாம். இப்போ இந்த வீடியோவில் நம்ம இது வரைக்கும் பார்த்தது என்ன அப்படின்னா, வாட்டர் ப்ரூஃபிங்னா என்னென்னு பார்த்துட்டோம். வாட்டர் ப்ரூஃபிங் எங்கெங்கெல்லாம் நம்மளுக்கு வந்து தண்ணி லீக் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுன்னு பார்த்துட்டோம். இப்போ இந்த வாட்டர் ப்ரூஃபிங்கை எப்படி பண்ணலாம், நிறைய மெத்தட் இருக்குங்க. ஆனால் பொதுவாக வந்து 2 வகையில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த வாட்டர் ப்ரூஃபிங்கை பண்ண முடியும். ஒன்று வந்து கோட்டிங் மூலிமா பண்ணலாம். அதாவது ஒரு பெயிண்ட் அடிக்கிறோம் பார்த்திங்கன்னா, அந்த மாதிரி ஒரு ப்ரொடெக்டிவ் கோட்டிங் கொடுத்து நம்ம வந்து இந்த வாட்டர் லீக்கேஜ் ஸ்டாப் பண்ண முடியும். இது ஒன்று. 2வது பியூ இன்ஜெக்ஷன் சொல்லுவோம், கிரவுட்டிங்னு சொல்கிறோம் டெக்னிக்கலாக. அதாவது நம்ம உடம்பு சரியில்லைன்னா நம்ம ஹாஸ்பிட்டலில் நம்மளுக்கு ஊசி போடுவோம் பார்த்திங்கன்னா, அந்த மாதிரி நம்மளுடைய இந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா செவுராக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு கான்க்ரீட் ஸ்ட்ரக்சராக இருந்தாலும் சரி, இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பியூ கிரவுட்டிங் மாதிரி பண்ணி நம்ம வந்து தண்ணியை வந்து அரெஸ்ட் பண்ண முடியும். இந்த மாதிரி மெத்தடில் வந்து நம்ம வாட்டர் ப்ரூஃபிங் பண்ண முடியும். இது வந்து எல்லாருக்குமே ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். இது வந்து ஒரு முக்கியமான வீடியோன்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் நம்ம வந்து இந்த சீரியஸ் பண்ணுறோம், இது பண்ணுறதுக்கு முன்னாடி இதை பற்றின ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ பண்ணியிருக்கேன். ஸோ இதை பற்றின ஒரு ஜென்ரல் திங்ஸ் அவங்க தெரிஞ்சிருக்கோம். தெரியாதவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக தெரிஞ்சிருந்தாலும் ஓகே. அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து கண்டிப்பாக எல்லாருக்குமே இது உபயோகமாக இருக்கும். ஒரு வாட்டர் ப்ரூஃபிங் மெத்தடை பற்றியும், இது எப்படி வருது, என்ன காரணம், இந்த மாதிரி பைப் ரூஃபில் லீக் ஆனால் என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு விஷயத்தை பற்றி தொடர்ந்து நம்ம பேசலாம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்குன்னு தேவைப்படுன்னு ஷேர் பண்ணுங்கள்.